தினந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 1/8/2026 ஆடி மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மேஷராசிக்காரர்கள். நலம், வீடு, மண் சம்மந்தப்பட்ட புதிய அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் வங்கிகளுடைய கடன், வங்கிகளுடைய முதலீடுகள் எல்லாம் யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். வாகனங்களில் வித்தைகள் இல்லாமல் இருப்பதும், பழைய கடன்கள் விஷயத்தில் கோபதாபத்தை வைத்து கொள்ளாமல் இருப்பதும், உறவுக்குள்ளாக எல்லா விதமான கஷ்டங்களும் சந்தோஷங்களும் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்காத அனுகூலங்கள் பெரும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய ஆனந்தமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவதும், கண்டிப்பாக வெளியிடத்திலிருந்து தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்ற விஷயத்தில் விரயங்கள் இருப்பதும், தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அற்புதமும் ஆனந்தமும் பேரானந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் ஏற்றத்தை ஏற்படுத்துவதும் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை, அசையாமசையா பொருள் ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகள். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். உத்வேகத்துடன் எதிர்பார்த்த அமைப்பு நம்பிக்கையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள்.
யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகளுடன் மனமிட்டு பேசுவதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் சிறிய தொந்தரவுகள் கூட பெரிதாகக்கூடிய காலகட்டம். உறவுக்குள்ளாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பேரானந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தொழிலில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். பதட்டமில்லாமல் துணை அல்லது துணைவியாருக்கு உறுதியாக இருப்பது, காதல் அமைப்பிலும் அவ்வாறே விட்டு கொடுப்பது யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றப்படக்கூடிய அற்புதம். குடும்பத்தில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு தேவையில்லாத விதண்டாவாதம் செய்வதை தவிர்த்து கொள்வதும், வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது பேரானந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் மட்டும் அதீத கவனம். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்து கொள்வதும், மன அழுத்தம் தேவையற்றவர்களால் ஏற்படக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் தேக ஆரோக்கியத்திலும் உத்தியோகத்திலும் அதீத கவனமாக இருப்பது யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். உறவுக்குள்ளாக சிக்கல்கள் இல்லாமல் இருப்பது பெரும் சந்தோஷத்தையும் பெரும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தலாம். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு போன்ற எல்லா விஷயத்திலும் மனமிட்டு பேசுவது நம்பிக்கையை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பது மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.